ஜியுபோ, ராபர்ட் டி நொபிலி, ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், எல்லிஸ் போன்ற மேலைத்தேய மிஷனரிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள், சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணம் இல்லை. ராஜாசிங் அவர்களும் அவர் தந்தை மோரிஸ் அவர்களும் இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நடுவர்களாக பணியாற்றுவார்கள். சீமான் அவர்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய மனுக்களாக எழுதி கொண்டு வந்து கொடுங்க. ஏற்கனவே நான் கோரிக்கை வச்சிருக்கிறோம். சீமான் அவர்கள் ஜியுபோ, ராபர்ட் டி நொபிலி, ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், எல்லிஸ் போன்ற மேலைத்தேய மிஷனரிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள், சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணம் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க, சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது, அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போட்டுக் கொண்டிருந்த போது அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை, இலக்கிய பெருமையை கொண்டு கொண்டது எல்லிஸ் அவர்கள் தான். அதனால தான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது. ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும், கேம்பாவணி அதில் இருக்கிற கோடியத்து தாவீது அதை பலமுறை தலைவர் எடுத்து நான் தான் அதை படித்து பெருமையோட பேசியவன். இதுவரை நாம் செய்யாத தவறுதான். இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து ஜியுபோ, நம்முடைய எல்லிஸ் அவர்கள், நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்தத்தை ஏக்கு பக்கத்திலே தொலைக்கால் போட்ட இடத்துல இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மனுக்கு உறுதியாக நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவுடன் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்துல வைத்து ஆண்டுதோறும் பண்ணுவோம். ஆமா, இந்த ஆண்டே செய்வோம். நம்ம ஆய பெருமகனார் தலைமையிலே செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்த்துக்களையும் நான் படிக்கும்போது எனக்கு உள்ளம் சிகிர்க்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேலே என்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான்